வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம 99 வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ நம்முடைய 100வது வீடியோ. ஆஸ் ஆன் டேட் நமக்கு 327 சப்ஸ்கிரைபர்ஸ் சந்தாதாரர்கள் இருக்கிறாங்க. இந்த 327 அப்படிங்கிறது விரைவில் 3000 மாறும், 30,000 மாறும், 3 லட்சமாகவும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது இந்த மாற்றங்களுக்கு அஸ்திவாரமாகவும் ஆணி வேராகவும் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு நமக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் 327 சப்ஸ்கிரைபர்ஸ் சந்தாதாரர்கள் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். உங்களுடைய அன்பான ஆதரவும் தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த இந்த ஆதரவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுடைய பாதார விந்தங்களில் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். நாம நம்ம சேனல்ல இது வரைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம நிறைய போட்டிருக்கோம், ஆன்மீகம் போட்டிருக்கிறோம், அதற்கு அடுத்தபடியா அறிவியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம அதிகமா போட்டிருக்கிறோம். ஏன் அப்படி நம்ம இந்த நம்ம அப்படின்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் மேம்பட வேண்டும் என்றால் ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது அடிப்படையானது. எப்படி அப்படின்னா, ஆன்மா என்பது மனதை அறிவது. அப்போ மனதனுடைய எண்ணங்களை நாம் நெறிப்படுத்தினோம் என்றால் அதன் மூலமாக ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அதே நேரத்துல ஆன்மீகத்தை பற்றி தற்காலத்தில் இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது, ஒவ்வொருவர் அந்த ஆன்மீகத்தை பல்வேறு கோணங்களில் அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஆன்மீகத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு நிச்சயம் அறிவியல் பார்வையோடு ஆன்மீகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வேணும். அப்போ அந்த அறிவியல் பார்வையையும் நாம் ஆன்மீகத்தோடு இணைத்து நம்முடைய வாசகர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய வாசகர்கள் நிறைய பேர் இந்த நம்முடைய காணொளியின் மூலமாக மிகவும் பயன் பெற்று அவர்கள் நமக்கு நேர்ல பார்க்கும்போது போன்ல வாட்ஸ்அப்ல அவர்களுடைய அந்த ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ நாம சந்தாதாரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு உலக அளவில் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மற்ற நாடுகளின் மீது தொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த டாரிஃப் வார் என்று சொல்லக்கூடிய வரி விதிப்பு போர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அமெரிக்காவிற்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளையே தலைகீழா மாத்திருச்சு. அதே மாதிரி அங்க நடக்கிற எல்லா மாற்றங்களுமே மற்ற அனைத்து நாடுகளுடைய மக்களின் மீது எதிரொலிக்கிறது. அதே மாதிரி இந்திய அரசியலிலும் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள், நிதி பங்கீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்திய அரசியலை வேறொரு திசையை நோக்கி நகர்த்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களாக இருந்தாலும் சரி, இந்திய அளவில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களாக இருந்தாலும் மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே அவர்கள் ஏதோ ஒரு கட்சியினுடைய சார்பு தன்மையா இருப்பாங்க, அல்லது எல்லா அந்த அரசியல் ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஒரு நடுநிலைமையான பார்வையோடு அந்த செய்திகளை வெளியிடுபவர்கள் மிக குறைவானவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம வாசகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நம்ம சேனல்ல இந்த மாதிரி நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை யாரையும் நீங்க தாக்க வேண்டாம், யாரையும் நீங்க குறை சொல்ல வேண்டாம், நடுநிலைமையான ஒரு பார்வையோடு அன்பயஸ்டா பேலன்ஸ்டா நீங்க நம்ம வாசகர்களுக்கு புரியும் வகையில் கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த நம்ம 100வது வீடியோல அதற்கான ஒரு சிறிய முயற்சியை நாம் எடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால், அல்லது இதை இப்படி பண்ணாதீங்க, வேற மாதிரி பண்ணுங்க, அல்லது இதை பேச வேண்டாம், இதை பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது சப்ஜெக்ட்ஸை பத்தி நினைக்கிறீங்க, அல்லது அரசியலை பத்தி இந்த டாபிக்கை பத்தி பேசுங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து நீங்க அதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, இப்போ நாம கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் கவாஸ்கர், கபில் தேவ், கெய்க்வாட், அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் தோனி, விராட் கோலி, கவாஸ்கர், இப்படி ஒரு நீண்ட அந்த கிரிக்கெட் வரலாற்றுல பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடத்தக்க வகையில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய
மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்து மிகப்பெரிய சாதனைகளை படைத்து போனவர்களை வந்து நாம என்ன சொல்றோம், இன்றைய இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இன்னைக்கு நாம வந்து அரசியல் என்னவா மாறிடுச்சுன்னா, பணம் இருந்தால்தான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஜனநாயகத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் பணநாயகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிட்டது. இப்போ நாம வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு எலெக்ஷன் திருமங்கலம், மதுரை மாவட்டத்துல திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் தான் வந்து முதல் முறையாக வாக்காளர்களுக்கு மிக பெரிய அளவில் வந்து வாக்களிப்பதற்கு பணம் கொடுக்கப்பட்டதாக பேசப்பட்டு அந்த ஃபார்முலா வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகள், ஏன் இந்தியாவை விடுங்க, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்காக எலான் மஸ்க் வந்து பல இடங்களில் வந்து வாக்குக்கு பணம் கொடுத்தார் என்ற செய்தி வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது. அப்போ உலக அளவில் வந்து இன்றைக்கு அரசியலை பணத்தை வைத்து விலை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வாக்காளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா வீடுகளுக்கு பணம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு 4 வாக்காளர்களை விட்டுட்டாங்கன்னா அவங்க நேரா போய் அரசியல் கட்சியில் இருக்கிற அந்த லோக்கல் இருக்கிற பிரமுகர்கள் கிட்ட வந்து எங்க வீட்டை 4 ஓட்டுக்கு எப்படி நீங்க பணம் கொடுக்காம போனீங்கன்னு அவங்க கிட்ட சண்டை போடுற அளவுக்கு இன்னைக்கு வாக்காளர்கள் வந்து அந்த வாக்குக்கு பணம் கேட்கக்கூடிய ஒரு டெண்டன்சி, ஒரு இது வந்து இன்னைக்கு உருவாயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து சட்டசபை தொகுதிக்கு இவ்வளவு லட்சம் தான் செலவு பண்ணணும், பாராளுமன்ற தொகுதிக்கு இவ்வளவு லட்சம் தான் செலவு பண்ணணும் ஒரு வரைமுறை வைத்திருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படி நடக்குது அப்படின்னா ஒரு தொகுதிக்கு குறைந்தது 50 கோடி ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுவதாக இன்றைக்கு வந்து பலவிதமான சர்வேல தெரிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு சட்டசபை தொகுதி அப்படிங்கும் போது மினிமம் வந்து ஒரு 20 கோடி ரூபாய் இருந்தா தான் அந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்னைக்கு அரசியல் வந்து நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு நியாயமான நேர்மையான அப்பழுக்கற்ற லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நிர்வாக சீர்கேடுகள் இல்லாத ஒரு சிறந்த நிர்வாகி, ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு அற்புதமான ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் நம்ம ஒரு ரோல் மாடலா சொல்லலாம்னு நினைச்ச அடுத்த செகண்ட் நமக்கு யாரு நம்முடைய நினைவுக்கு வருகிறார்கள் என்றால் பெருந்தலைவர், கர்ம வீரர், மக்கள் தலைவர் காமராஜர் அவர்கள். சோ இந்த வீடியோல நாம வந்து அந்த காமராஜருடைய அந்த அரசியலை வந்து நம்ம 3ஆ பிரிச்சுக்கிறோம். முதல் வந்து காமராஜரை ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக, ஒரு சாணக்கிய தந்திரம் மிகுந்தவராக நாம அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறோம். காமராஜர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய 14 வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு வந்து சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருந்த காலகட்டம் 1947க்கு முன்னால அவருக்கு வந்து வயது 14. அந்த சிறு வயதிலேயே இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கறது, இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்றது, இந்த பிட் நோட்டீஸை விநியோகம் பண்றது, அதை வந்து தமுக்கடிச்சு செய்திகளை எல்லாம் சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து அந்த தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்த காமராஜர் அவர்கள் படிப்படியாக தன்னுடைய புத்தி சாதுரியத்தாலும் கடின உழைப்பாலும் மக்கள் மீது கொண்ட தீராத அன்பின் காரணமாக, மாறாத அந்த அரசியல் பற்றின் காரணமாக அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக உயர்ந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் வருவதற்கு காரணமாக இருந்தவர் அவருடைய குரு என்று போற்றப்படுபவர், அவருடைய அரசியல் வழிகாட்டி யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி அவர்கள். சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெயரில் தான் இன்னைக்கு மദ്രാஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகமான தேலாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் வந்து சத்தியமூர்த்தி பவன் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜருடைய அந்த ஒரு அரசியல் ஆளுமையும் அவருடைய தைரியம், அவரோட போல்டுனஸ், அவருடைய அந்த இது பத்தி ஒரு இது சொல்லுவாங்க. சுதந்திரத்துக்கு முன்னால ஒரு முறை வந்து காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றார். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து காமராஜரும் சத்தியமூர்த்தியும் ஒரு பக்கமும், மூதறிஞர் ராஜாஜி என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இவர் வந்து 1947 நம்ம இந்திய நாடு வந்து சுதந்திரம் அடைந்த பொழுது மவுண்ட் பேட்டனுக்கு அடுத்தபடியாக இவர் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்து ஓய்வு பெற்றவர். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி, அறிவாளி. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜாஜிக்கு வந்து உடம்பெல்லாம் மூளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் சத்தியமூர்த்தி அந்த சைடு, அவங்க 2 பேருக்கு மத்தியில தான் இந்த அரசியல் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த சூழல்ல காந்தி இங்க வந்து ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ராஜாஜிக்கு எதிராக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு குழு எதிர்த்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு போயிடுறாரு. அந்த நேரத்தில் வந்து காமராஜர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கார். அப்போ உடனடியாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தது மட்டுமல்லாமல் காந்திக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறார். காந்தி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் அப்படின்னா நேருவே தட்ட மாட்டார். நேருவே காந்தி கிட்ட
பணிவாகத்தான் நடந்து கொள்வார். ஆனால் நேருவே எதிர்க்க துணிந்த காந்தியை காமராஜர் அவர்கள் மிகவும் துணிச்சலாக, நீங்கள் செய்தது தவறு, ஒரு தமிழ்நாட்டு ஒரு மாநிலத்துக்குள்ள நாங்கெல்லாம் மாநிலத்தில் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எப்படி இந்த மாதிரி இரண்டு பேத்துக்குள்ள சண்டை முட்டி விடுற மாதிரி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து இது அகில இந்திய ரீதியில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகி கடைசியில் காந்தி காமராஜரை புரிந்து கொண்டு அவருடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பின்னாளில் காமராஜருக்கும் காந்திக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்பட்டது. அப்ப அந்த அளவுக்கு காந்தியவே எதிர்த்து கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக காமராஜர் இருந்திருக்கிறார். அவருடைய அந்த அரசியல்வாதி அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு இன்னொரு இலக்கணம் சொல்லணும் அப்படின்னா, முதல் முறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக சத்தியமூர்த்தி இருக்கிறார், காமராஜர் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஆனா அடுத்த பீரியட்ல சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, காமராஜரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பரிந்துரை செய்து அவரை தலைவராக்கி அவருக்கு கீழ் சத்தியமூர்த்தி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவி வகித்திருக்கிறார் என்றால் காமராஜர் எப்பேற்பட்ட ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டும். 1954 அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. அதற்கப்புறம் 9 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். 1963 வரை அவர் முதலமைச்சராக இருக்கிறார். காமராஜருடைய அரசியல் தந்திரத்தை பத்தி சொல்லும் போது அவரை பத்தி எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிங் மேக்கர் அப்படிம்பாங்க. அதாவது நேரு இறந்த பின்னால் காங்கிரஸ் கமிட்டி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள யார் அடுத்த பிரதமராக வருவது என்ற போட்டி நிலவிய பொழுது காமராஜர் எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார். அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி இறந்த உடனே அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் நிலவுகிறது. காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள அடுத்த பிரதமராக வருவதற்கு மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது. அப்போ காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆயிட்டார். அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருவர்கிட்டையும் நம்ம பேசாம நம்ம நேருடைய மகள் இந்திரா காந்தியவே பிரதமர் ஆக்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி கருத்து கேட்கிற மாதிரி கேட்டு கேன்வாஸ் பண்ணி எல்லோருடைய அந்த எண்ணங்களையும் இந்திரா காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் வகையில் கேன்வாஸ் பண்ணி அவர் இந்திரா காந்தியை பிரதமர் மந்திரியாக ஆக்கினார். அந்த வகையில் அவரை எல்லாரும் என்ன அகில இந்திய ரீதியில் என்ன சொல்லுவாங்கன்னா, கிங் மேக்கர், அரசர்களை உருவாக்குவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையில் அவர் ஏற்கனவே பல முதலமைச்சர்களை அவர் உருவாக்கி இருந்தார். தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்தது. அப்போ ஆந்திரா பிரிபடாத பகுதியாக இருந்தது. அப்போ தங்கதூரி பிரகாசம், டி பிரகாசம் அப்படிங்கிறவர், அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர், அந்த மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு லெவல்ல காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள ஒரு எதிர்ப்பு வருது. அந்த நேரத்தில் அவர் காமராஜர் என்ன பண்றாரு, அவர் அந்த டி பிரகாசம் அவர்களை பதவி விலக சொல்லிட்டு அந்த இடத்துல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார முதலமைச்சர் ஆக்குறார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ரொம்ப நேர்மையானவர். அவர் அவருக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில எதிர்ப்பு வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களை பதவி விலக இது பண்ணி குமாரசாமி ராஜாவை முதலமைச்சரா ஆக்குறாரு. 1952 சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால் முதலாவது பொது தேர்தல் இந்தியாவுக்கும் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சி அகில இந்திய ரீதியில ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுக்கிறது. ஆனால் தமிழ்நாடு லெவல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு ஆந்திராவும் தமிழ்நாடும் இணைந்து மெட்ராஸ் மாகாணமாக இருக்கிறது. அந்த இடத்துல காங்கிரஸ் கமிட்டிக்கு பெரும்பான்மை, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்காதனால காங்கிரஸ் கட்சி ஒரு சிறுபான்மை அரசாகத்தான் அமைக்க முடிகிறது. அந்த நேரத்துல ராஜாஜி அவர்கள் அரசியலிருந்து ஒதுங்கி அவர் ஓய்வு பெறும் நிலையில் போயிடுறாரு. அப்போ காமராஜர் என்ன பண்றாரு, இந்த நேரத்தில் ராஜாஜி அவர்களை கொண்டு இந்த இடத்துல வச்சாதான் எல்லாரும் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய அரசியல் எதிரியான ராஜாஜியை அந்த இடத்தை முதலமைச்சராக கொண்டு அமர வைத்தவர் காமராஜர். ராஜாஜி என்ன பண்றாரு, அவர் முதலமைச்சர் ஆனோன்னு அவர் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர்றார். என்ன அப்படின்னா அரை நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார். இந்த அரை நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மத்தியானம் வரைக்கும் குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கணும். மதியத்திற்கு மேல் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்கள் தந்தைமார்கள் என்ன தொழிலை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த தொழிலை கற்றுக்கொண்டு அதையும் படிக்கவும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகம், பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகமும் தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலையும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஓரளவு செல்வாக்கு பெற்று வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அப்போ கம்யூனிஸ்ட்
கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து மிகப்பெரிய எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. அந்த எதிர்க்கட்சிகள் அனைவருமே இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு குலக்கல்வி திட்டம். நாங்க காலங்காலமா சமூக நீதிக்காக போராடி தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அவர்கள் செய்யும் அந்த இழிவான தொழில்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்கள் குழந்தைகளும் படித்து டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு சொல்லி நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இவர் மீண்டும் அவர்களை அவர்களுடைய அந்த குலத்தொழிலுக்கு திரும்ப அனுப்பும் வகையில் இந்த திட்டம் இருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புகிறது. காமராஜர் இந்த விஷயத்தை நிச்சயமாக ராஜாஜி அவர்களிடம் சொல்லி இருப்பார். ஆனால் ராஜாஜி மிகுந்த பிடிவாதக்காரர். அவர் இந்த திட்டத்தை அமுல்படுத்தியே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்ப்பு ராஜாஜிக்கு கிளம்புகிறது. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து ராஜாஜியை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்குண்டான ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது ராஜாஜி என்ன சொல்றாரு, நான் வந்து விளைவிக்கிறேன், நீங்க வேறு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி உள்பட இந்திரா காந்தி, இன்னும் அகில இந்திய ரீதியில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய தலைவர்களும் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க காமராஜ், இனிமேல் கொண்டு நீங்க அவங்களை கொண்டு வந்து இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா வேலைக்காகாது, நீங்களே முதலமைச்சர் ஆகிவிடுங்கள் என்று சொல்லிய அந்த தருணத்தில் காமராஜ் அவர்கள் 1954 முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார். அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றவுடன் உடனடியாக அவர் செய்த காரியம், ராஜாஜி போட்ட அந்த திட்டத்தை ரத்து செய்து அவர் முதல் கையெழுத்திட்டார். அதற்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் அந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்த காரணத்தினால் திமுகவும் திராவிடர் கழகமும் காமராஜரை வெகுவாக புகழ்ந்து பாராட்டுகிறது. அப்போ காமராஜர் வந்து எம்எல்ஏ கிடையாது, உடனடியாக அவர் கொடியாத்தம் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். அந்த நேரத்துல தீகாவுடைய விடுதலை நாளேட்டுல பெரியார் அவர்கள் வந்து காமராஜரை பத்தி இவர் ஒரு பச்சை தமிழர் என்று சொல்லி காமராஜருக்கு ஆதரவாக களமாடி அவருடைய விடுதலை நாளேடுகளில் காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு குடியாத்தம் தேர்தலிலே கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு எதிராக காமராஜரை வெற்றி பெற வைக்கிறார்கள். அப்போ தன்னை எதிர்த்து, அதாவது தன்னுடைய அரசியல் எதிரியும் கூட தன்னை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்பேற்பட்ட ஒரு அரசியல் சாணக்கியத்துவம் மிகுந்தவராக காமராஜர் அவர்கள் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காமராஜர் பதவி ஏற்ற உடனேயே அவர் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, நேரா இந்த இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நம்ம இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டோம், அதை சொல்லணும். என்ன அப்படின்னா, ராஜாஜி பதவி விலகணும்னு ராஜாஜி என்ன பண்றாரு, அவர் வந்து காமராஜருக்கு எதிராக என்ன பண்றாரு, சி சுப்பிரமணியத்தை வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்துகிறார். அப்பெல்லாம் என்ன வந்து இப்ப மாதிரி நீங்க தாங்க முதலமைச்சர்னா அவர் முதலமைச்சர், நீங்க எந்திரிங்கன்னா அவர் எந்திரிச்சிடணும், அப்பேற்பட்ட சூழல் தானே இன்னைக்கு இருக்கு அரசியல்ல. ஆனால் அன்றைக்கு வந்து போட்டி என்று வந்தவுடன் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில என்ன தீர்மானம் போடுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட 4 நாள் அன்று தேர்தல் நடத்தி வாக்களித்து புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த தேர்தலுக்கு வந்து பார்வையாளராக யார் வர்றாங்க, அகில இந்திய பார்வையாளராக நேருவினுடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் வருகிறார்கள். அந்த தேர்தல்ல சி சுப்பிரமணியத்துக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைத்ததோ அது மாதிரி ஏறக்குறைய 3 மடங்கு வாக்குகளை பெற்று காமராஜர் முதல்வராகிறார். முதல்வர் ஆன உடனேயே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா சி சுப்பிரமணியம் வீட்டுக்கு போய், பாருங்க நேத்து வரைக்கும் நீங்க எனக்கு அரசியல் எதிரி, அரசியல்ல எதிர் அணியில நின்னவங்க, ஆனால் இப்போ வந்து என்னுடைய இந்த மந்திரி சபையில் நீங்கள் கண்டிப்பாக இணைய வேண்டும் என்று அவர் மறுக்கிறார். அவரை வற்புறுத்தி நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் தான் நான் இங்கிருந்து போவேன் என்று சொல்லி அவருடைய வீட்டில் இருந்து அவருடைய சம்மதத்தை வாங்கி கொண்டு வந்து அவருடைய மந்திரி சபையில் நிதி அமைச்சராக ஆக்குகிறார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர்ட்போலியோ அவருக்கு கொடுத்து அவரை நிதியமைச்சராக தனக்கு அருகிலேயே அமர வைத்துக் கொள்கிறார். அதற்கடுத்தபடி என்ன பண்றாரு, இந்த முதலமைச்சருக்கு நடந்த தேர்தல்ல சி சுப்பிரமணியத்துக்கு யார் வழிமொழிந்தார்கள் அப்படின்னா, இன்னொரு மூத்த தலைவர் பக்தவச்சலம் அவர்கள். இந்த பக்தவச்சலத்தை தான் காமராஜர் தான் பதவி விலகணும்னா பின்னாளில் வந்து முதலமைச்சர் ஆக்கி போறாரு. அப்போ அந்த பக்தவச்சலத்தை என்ன பண்றாரு, அவரையும் தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்கிறார். அதற்கடுத்தபடி என்ன பண்றாரு அப்படின்னா, அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்ற ஒரு பெரிய ஒரு பிரதிநிதியாக ஆளுமையாக இருந்தவர் வந்து இவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அப்ப ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய சீடர் யார் அப்படின்னா பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் என்ற தாழ்த்தப்பட்டவரையும் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக்கொண்டு அவர் என்ன பதவியை கொடுக்கிறார் அப்படின்னா, அறநிலையத்துறை அமைச்சரான பதவியை அவர் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அறநிலையத்துறை அமைச்சர் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அவருக்கு அங்க என்ன கிடைக்கும், பூரண கும்ப மரியாதை, பரிவட்டம் கட்டி ஒரு மரியாதை கிடைக்கும். அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் கோயிலுக்குள்ளேயே நம்ம நுழையக்கூடாது என்று நம்மை தடுத்து நிறுத்திய ஒரு இடத்தில் வந்து நம்முடைய ஒரு பிரதிநிதியை அவர் அமைச்சராக்கி அவருக்கு முதல் மரியாதையும் பரிவட்ட மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தில் காமராஜர் வைத்தார் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அந்த மக்கள் காமராஜருடைய மிகப்பெரிய வெறித்தனமான ஆதரவாளர்களாக மாறுகிறார்கள். அதற்கடுத்தபடியே காமராஜர் இன்னொரு ராஜதந்திரமான விஷயத்தை பண்றார். என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு வந்து மாணிக்கவேல் நாயக்கர் அப்படிங்கிறவர்
வந்து திமுக வந்து அன்னைக்கு தேர்தல் அரசியலில் 1952 எலெக்ஷன்ல போட்டியிடல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் கட்சி இவரை ஆதரிக்கிறது, நம்ம கட்சி தொண்டர்கள்லாம் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. அப்படி வெற்றி பெற வைத்தவர் தான் மாணிக்கவேல் நாயக்கர். அவரை தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்கிறார். அந்த ஒட்டுமொத்த நாயுடு சமூகம் வந்து அந்த காமராஜருக்கு ஆதரவாக மாறுகிறது. அதற்கு அடுத்தபடி என்ன பண்றாரு அப்படின்னா, இதே மாதிரி திமுக ஆதரவு பெற்று ஜெயித்தவர் தான் எஸ்.எஸ். ராமசாமி படையாட்சி அவர்கள். அவரையும் தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்துக்கொண்டு அந்த ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமுமே அந்த காமராஜருடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு ராஜதந்திரத்தோடு ஒரு அற்புதமான ஒரு தலைவர் நம்முடைய வரலாற்றில் இருந்து நமக்கு வழிகாட்டி மறைந்திருக்கிறார் என்ற ஒரு பெருமிதத்தோடு அவருடைய அரசியலை நாம் இன்று முன்னெடுக்க முடியாவிட்டாலும் கூட ஓரளவுக்காவது அவர் வாழ்ந்த அவருடைய அந்த அரசியல் பாணியை இன்றைக்கு இருப்பவர்கள் ஓரளவுக்காவது கடைபிடிப்பார்களா என்ற ஏக்கத்தோடு நாம் வந்து காமராஜரை பற்றி அடுத்த 2 வீடியோக்களை நாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அனைவரும் இன்புற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.